வெல்கம் டு டாக்டர் மைத்திலிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பிள்ளைங்கக்கிட்ட எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, அவங்களோட செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்னு ஒன்று இருக்குமே, அது எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும் என்ன சொன்னால், அவங்கவுங்க ரோலை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, அம்மா நம்மக்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணுற வேலைகள்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு. பிள்ளைங்களுக்கும் சில டிசிப்ளின்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எப்படின்னா, அவங்க சாமானை அவங்களே கரெக்டாக அடுக்கி வச்சுக்கணும். அவங்கவுங்க சாமானை அவங்க கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். என்ன அவங்களோட சாமான் இருக்கும், கிச்சன் வேறு மாதிரி இருக்காது இல்லையா? புக்ஸு, பென்சில், ஸ்டேஷ்னரி சாமான் என்ன வாங்கி கொடுத்துருக்கோமோ அது, அப்புறம் கலரிங் பண்ணுறது, ஸ்கெட்ச் பென்னு, ட்ராயிங் பென்சில்ஸ், ட்ராயிங் நோட் புக், அதெல்லாம் சிறப்பாக அவங்க சாமானை பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு எப்படி செய்யணும்னா, ஒரு ஆர்கனைசர் மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்து அதில் பென்சில் தனியாக, பேனா பென்சில்லாம் அடுக்க கொடுக்கணும். ஆனால் இதெல்லாம் நீ அடுக்க அப்படின்னு சொல்லிட்டா நிறைய பிள்ளைங்க அந்த வேலையை செய்யாது. அது நிறைய பிள்ளைங்கன்னு அதை செய்கிறதுக்கு அவங்க ஹவு டு ஆர்கனைஸ் இட் அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம என்ன செய்யலாம், பக்கத்தில் இருந்து ஒரு தடவையாக ஒரு 2-3 அக்கேஷன்ஸ், இப்போ தான் அவங்க வந்து 3rd 4th அது போல் படிக்கிறாங்கன்னு வைங்க, இருந்தாலும் ஒரு 5 வகுப்பு வரைக்கும் பிள்ளைங்களோட புக்ஸு அங்கே ஸ்டேஷனரிஸ் எல்லாம் நம்மளே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சா எப்படி வச்சுருக்குது. 2 மெத்தட் இதில் ஃபாலோ பண்ணலாம். பிள்ளைங்களையும் கூட்டு பக்கத்தில் உட்காந்து வச்சு, அடுத்தது எடுத்துகிட்டு வா, புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா, ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணிடலாம், நோட் புக்ஸ் கொண்டு வா, அடுத்தது ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள கேட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி அழகாக அடுக்கி கொடுத்து, அதை கொண்டு அவங்க ஷெல்ஃபில், அவங்க ட்ரேயில், அவங்களோட கபோர்டில் எங்கே இருக்கோ, அவங்க வேர் தே ஆர் ஹேவிங் ஆல் தேர் புக்ஸ், ரெகுலர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எங்கே வச்சுக்கிறாங்களோ அவங்க கொண்டு அங்கே வைக்கிற சொல்லி கொடுக்கலாம். அதேமாதிரி ஸ்டேஷ்னரிக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஆர்கனைசர் மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கி கொடுத்து, அந்த பாக்ஸில் பென்சில், கலர் பென்சில் எல்லாம் அப்படியே செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால் அதை இவங்களே கூட நின்று முதல்ல செய்யலாம். ஒரு 100 வேலை இருக்குன்னு வைங்க, இன்னும் 10 100ன்றது பெரிய நம்பராக இருக்கும். ஐயோ அந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம்னு நிறைய அம்மா உடனே தே ஆர் கோயிங் ரிட்ரீட்டிங் அப்படின்றது நடக்கும். அப்படி இல்லை, ஒரு 10 கவுண்ட்ஸில் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பண்ணலாம், 10% ஆஃப் வேலையும் நம்மளே செய்துட்டு அதில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் எலிமெண்ட் வச்சுக்க முடியும். இதெல்லாம் இது கொண்டு வா, அதை கொண்டு வா, எடுத்துகிட்டு வா, ஆர்கனைஸ் பண்ண, கொண்டு வை, அடுக்கு வை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம். அது என்ன பொழுது அது மாதிரி ஒரு மானிட்டர் பண்ணுற வேலை போல் அவங்கள பிள்ளைங்களை செய்யும்போது தே வில் அப்சர்வ் இட் அண்ட் என்ன பண்ணணும், இதை அப்சர்வ் பண்ணினதை தானும் அது போல் செய்யறதுக்கு அவங்க முன் வருவாங்க. ஆனால் திஸ் கேனாட் ஹேப்பன் ஆன் த செகண்ட் அக்கேஷன்லேயே அது நடக்காது. எவ்ரி டைம் இது மாதிரி தொடர்ந்து உபயோகப்படுத்துகிறோம், அப்புறம் எடுத்து அங்கங்கேயே போட்டுடுறோம். வி டோன்ட் ஹாவ் தட் இமீடியட் என்ன தொடர்ந்து ஒன்ஸ் இன் எ வீக் ஆர்கனைஸ் பண்ணுறதை நிறுத்தினதுனால நம்ம என்ன பண்ணுறோம், வி கண்டினியூ டு டூ இட் இன் அதர் வே. அப்போ ஒரு நாளைக்கு உட்காந்து அன்றைக்கி அவங்களோட இருந்து அந்த வேலையை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். அப்படி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம், அவங்களோட சேர்ந்து பண்ணலாம், அவங்களையும் பண்ண சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் செய்ய சொல்லும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்படி செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும். அது புரிய வருதுன்னா, இது பார்த்து கவனிச்சுக்கோ தங்கம், இதே போல் அடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வி கேன் மேக் த சைல்ட் டு அப்சர்வ் அண்ட் லேர்ன். அதுக்கும் நம்ம அவங்கள கைடு பண்ண முடியும். தொடர்ந்து இப்படி செய்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி இது போல் புக்ஸு, நோட் புக்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அப்புறம் அதர் ரிக்யர்மெண்ட் விச் ஆர் வி ஆர் டேக்கிங் டு தி ஸ்கூல் இருக்கே, அது எல்லாத்தையும் பேட்ஜ் பக்கத்தில் இருக்கா, அது எல்லாத்தையும் பார்த்து ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களோட திங்ஸை அவங்களே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பிஹேவியர் ஆகும். இந்த பிஹேவியரை அவங்களே அதை எடுத்து வச்சுக்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கொடுக்கணும்னா, ஆல் த பென்சில்ஸ் டுகெதர், ஆல் த ரைட்டிங் பென்ஸ் டுகெதர், அதர் இரேசர்ஸ் அண்டர் அதர் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சொன்னால் எல்லாமே ஸ்டேஷனரி ஐட்டம் தான். அதுலேயும் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக வச்சுட்டா இத்தனை பென்சில் இருக்குது, ஒரு மாதத்துக்கு 2 பென்சில்னால் இப்போ இன்னும் 4 மந்த்ஸ்க்கு இருக்குது. ஸோ அந்த 8 பென்சில்ஸ் மாத்திரம் வெளியில் வச்சுட்டு பாக்கி அதர் திங்ஸ் வி கேன் கீப் இட் இன்சைட் சம்வேர், ஒரு ஸ்டேஷனரியை பத்திரமா என்ன செக்யூர்டு பிளேஸில் வைக்கலாம் அப்படின்னு கூட சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சு, இந்த ஆர்கனைஸ்டு பிஹேவியர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது பிஹேவியர் மாடிஃபிகேஷனில். இந்த ஆர்கனைஸ்டு பிஹேவியர் இப்படி திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லும்போது இந்த ஆர்கனைஸ்டு பிஹேவியர் நல்ல அளவுக்கு பிள்ளைங்களுக்கு வளர்ந்துருக்கும். இது என்ன பண்ணும், இட் ஷுட் பி எ ரோல் மாடல் அப்படி இருக்கும். ஏன்னா அம்மா ஆர்கனைஸ் பண்ணி தராங்க இல்லையா, இதெல்லாம் கொண்டு போய் ஆர்கனைஸ் ஒரு இடத்துல வச்சுக்கோ, இது திங்ஸ் இது கரெக்டாக வை, புக்ஸ் எல்லாம் இப்படி, பேனா பென்சில்லாம் அப்படின்னு. இது எதுக்கு இப்படி ஆர்கனைஸ் பண்ண சொல்லிக் கொடுக்கணும், ஒய் த பேரண்ட்ஸ் ஷுட் ஸ்பெண்ட் சம் டைம் இன் திஸ் அப்படின்னா,
இது போல தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும்னு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் தேர் ஸ்டடி பீரியட் இருக்கு இல்லையா? இப்போது 3rd 4th தான் படிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இது மாதிரி ஒரு கான்செப்ட் மனசுக்குள்ளே வளர்கிறதுக்கு அவசியமே இல்லை. நம்ம தான் அடிக்க கொடுக்க போகிறோம். ஆனால் ஒரு 8 9 வகுப்புகள் படிக்க போகும்போது அவங்களே அவங்களுக்கு போர் அடிக்கிறது, படிக்கிறதுக்கு போர் அடிக்கிறது. இன்னொருவர் என்ன பண்ணாங்க, அவங்களால இப்போ வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனமும் இல்லை. தே வாண்ட் டு பாஸ் ஆன் த டைம். வெளியில் போய் விளையாட முடியாது, இட் இஸ் அ ரெய்னி சீசன். மோரோவர் அப்படி இல்லை, வெளியில் போய் விளையாட முடியாது, இட் இஸ் என்ன ஸ்கார்ச்சிங் சன். அப்படின்னா என்ன செய்வாங்க, உடனே வீட்டில் வி டி நாட் வேஸ்ட் த டைம், இன்ஸ்டட் வி கேன் ஆர்கனைஸ் அவர் திங்ஸ் ப்ராப்பர் அப்படின்னு சொல்லி அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த நேரம் பயனுள்ளதாகவும் செலவழியும், அதே சமயத்தில் ரொம்ப என்ன இருக்கும், நீட்டாக பிக் அண்ட் ஸ்பேனாக நம்மளோட ஷெல்ஃபை நம்ம பத்திரமா பார்த்துக்க முடியும். இதில் என்ன புரிய வரும்னா, அவர் திங்ஸ் ஆட் டு பி ஆர்கனைஸ்ட், should be நம்மளே தான் நம்ம திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். we need not require anybody's support or help to complete this work அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையும் அதில் வரும். இது மாதிரி 2-3 தடவை அவங்க 9ஆம் வகுப்பு படிக்கிறதுக்குள்ளே அவங்க செய்துட்டாங்க அப்படின்னா அதுவே ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபோர்ஸாக அவங்களுக்கே அமையும். சில சமயத்தில் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எப்போல்லாம் படிக்க இஷ்டம் இல்லையோ அப்போல்லாம் இது மாதிரி எல்லாத்தையும் புக்ஸ் எல்லாம் கலைச்சி போட்டு திருப்பி அடுக்கி வைக்கிற ஒரு பழக்கம் கூட வைப்பாங்க. ஸோ பரவாயில்ல, அது கூட நல்ல பழக்கம் தான். ஆனால் இன்ஸ்டன்ட் தே ஆர் வேஸ்டிங் த டைம். அது ஆல்ரெடி ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் படிக்க தான் செலவு பண்ணணும். ஏன்னா படிக்கிறதுக்கு வேறு பின்னாடி நேரத்தில் டைம் கிடைக்கலன்னா வில் பி இன் பிட் ட்ரபிள் அப்படின்றதையும் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அதனால் ஆர்கனைஸ்டு பிஹேவியர் இருக்கும்பொழுது அந்த வேலைகள் செம்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கும். அந்த ஆர்கனைஸ்ட் பிஹேவியர்ன்றத சிறுபொழுதுலேருந்தே, சிறு பிராயத்திலேருந்தே, சிறு வகுப்புகள் படிக்கும் பொழுதுலேருந்தே அதை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.